ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஒரு சால மீன் இல்லை மத்தி மீன் சொல்கிற அந்த மீனும் அப்புறம் மஞ்சப்பாறை மீனையும் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன். பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. கவுச்ச வாடை இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மீன் எப்பயுமே நமக்கு வெட்டாமல் தான் தருவாங்க. அந்த மாதிரி மீனை வந்து நம்ம வெட்டுறதுக்கு இந்த மாதிரி இந்த வயிற்று பகுதியிலேருந்தே நம்ம வெட்டி எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து அதில் உள்ள அந்த குடல் அதெல்லாமே க்ளீன் பண்ணும் போது நமக்கு க்ளீன் ஆயிரும். அப்போ வந்து குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் கவுண்டர் டாப்பில் வச்சே ஈஸியாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். டக்கு டக்குன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும், ஸ்பீடாகவே வேலை முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம வந்து கொஞ்சம் வினிகர் ஊற்றின தண்ணியை வந்து இதில் ஊற்றிட்டோன்னா அதில் வந்து கவுச்ச வாடை அடிக்காது. அதுக்கடுத்து நம்ம அந்த செதியில் எடுக்கிறதுக்கு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து இந்த மாதிரி வால் பகுதியிலேருந்து தலைப்பகுதிக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து இந்த மாதிரி குடலை எடுத்துகிட்டு அந்த தண்ணியிலே நம்ம ஊற்றி இது பண்ணி கழுவிட்டோன்னா அது உள்ளே போட்டு வச்சிட்டோன்னா நம்ம வந்து லாஸ்ட்டில் அந்த தண்ணியை வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இதை எடுக்கும் போது அந்த இதுக்குள்ளே வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம நகத்தை வச்சு எடுத்தாலுமே வரும், ஆனால் சிசர்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மீனில் வந்து உங்களுக்கு நடுவில் உள்ள முள் மட்டும்தான் இருக்கும். அந்த சைடில் உள்ள முள் எல்லாமே உங்களுக்கு வந்து சாஃப்டாகவே இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் இந்த மீன். இந்த மீனில் வந்து நிறைய சத்துக்கள்லாம் நிறைய சின்ன மீனில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதனால் நம்ம லேடிஸ் வந்து இந்த மீனை வந்து நிறையவே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணும்போது அந்த செதில் எல்லாமே இந்த தண்ணிக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மீன் வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரத்த கலரில் தண்ணி வரும். நம்ம அப்போயே வினிகர் ஊற்றி கழுவுனதுனால இப்போ வந்து சாதாரண வாட்டர்லேயே கழுவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது உள்ள இருந்தது எல்லாமே வெள்ளை கலரில் இருக்கிற அளவுக்கு நம்ம கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு மீன் கிடச்சிரும். அடுத்து மஞ்சப்பாறை மீன், இது எல்லாமே கட் பண்ணி தான் நமக்கு தருவாங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டே தந்துடுவாங்க. இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ரெட் கலராக இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ரத்தம். அதை வந்து நம்ம கழுவாமல் விட்டோன்னா தான் நமக்கு வந்து மீன் குழம்பு வைக்கும் போது அதில் ஒரு பேட் ஸ்மெல்லு, கவுச்ச வாடை அந்த மாதிரிலாம் வர்றது வந்து அதனால தான். இதை வந்து நம்ம எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் வேணால் டூத் பிக் வச்சு கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் பழகுற வரைக்கும். இது வந்து அந்த குடல் ஒட்டிகிட்ருக்கும், அதை வந்து நம்ம லைட்டாக இழுத்தோன்னா தான் வரும். இதையும் நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக வினிகர் ஊற்றின தண்ணியில் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஊற்றிட்டு நம்ம கழுவி எடுத்துட்டோன்னா அந்த கவுச்ச வாடை வந்து போயிடும். நம்ம அப்புறமா ப்ளெயின் வாட்டர்லேயே கழுவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து நம்ம கழுவி எடுத்துட்டோம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை போல் எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குடல் எல்லாத்தையுமே நம்ம இப்படி க்ளீன் பண்ணிடலாம்.
க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் இருக்குல்ல, அந்த தண்ணிக்கு அந்த அந்த அசடையெல்லாம் இருக்கிற தண்ணியை வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் ஊற்றி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு சூப்பரான மீன் ரெடி ஆகிருக்கு. அடுத்த வீடியோவில் எப்படி குழம்பு வைக்கிறது சொல்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.